வீவர்ஸ், நீ நான் காதல் நியூ ப்ரமோ. இந்த இடத்துல ராகவ் கிட்ட இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தனியாக கூப்பிட்டு போயிட்டு அனு பேசுகிறாங்க. என்ன விஷயம்ன்றாங்க, நீங்கள் எதனால அபிகிட்ட கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலன்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் உங்கள் மாமாவோட விஷயத்தில் தானே நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு ராகவ் ஷாக் ஆகுறாங்க. இல்லை, அது நீங்கள் அதனால தான் கோவமாக இருக்கீங்கன்னு தெரியும். அதுக்கான ஸ்டோரியை நான் சொல்கிறேன். அது தேவையில்லாத சொன்னால் பிரச்சனை வரும். அது இல்லாத அஞ்சலிக்காக்கு பிரச்சனை வரும்னா நானும் அபியை சொல்லாதணுன்றாங்க. அதனால தான் அபியை ஏற்றுக்க முடியாது, அபியை வெறுக்கிறீங்கன்னு தெரியும். அதுக்கான ஸ்டோரி நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. என்ன ஸ்டோரின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அனு எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. முரளிகிருஷ்ணா எந்த எண்ணத்தில் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க, கல்யாணம் வரைக்கும் போனது, அதுக்கப்புறமா சில பிரச்சனை நடந்தது, அதுக்கப்புறம் கல்யாணம் வந்த பிறகு தான் இவங்களுடைய ஹஸ்பண்டுன்னு தெரிய வந்தது. இது மாதிரி அப்படியே அப்புறம் அவாய்ட் பண்ணது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே போட்டு உடைச்சிடுறாங்க. அனு கேட்ட உடனே அப்படியே ராகவ் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இவ்வளோ விஷயம் நடந்தது, ஆனால் அபி எந்த ஒரு தப்பும் பண்ணல, உங்கள் மாமா தான் தப்பான எண்ணத்தில் எங்ககிட்ட போய் சொல்லி நடிச்சாருன்றாங்க. கேட்ட உடனே ராகவ் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.